தேங்க்ஸ். ஹாய். ஐயோ, நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? முதல்ல இங்க இருந்து வெளியில போங்க. இந்திரா இரு, ஏன் அவசரப்படுற? நான் சொல்றத கொஞ்சம் கேள. நான் எதையும் கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. நான் உங்களை பார்க்கவே விரும்பல. போங்கன்னு சொல்றேன்ல. அயலி, சிவா, இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? போக சொல்லுங்க முதல்ல. இந்திரா, எதுக்கு இவங்கள சங்கடப்படுத்துற? நான் சொல்றத கொஞ்சம் கேள. ஏய், உனக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியா வராதா? நேத்து தானே குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ண. மறுபடியும் இப்ப எதுக்கு வந்த? டேய், நாங்களும் உன்னை திட்டி பார்த்துட்டோம், கழுத்தை பிடிச்சு துரத்தியும் பார்த்துட்டோம். உன் இடத்துல இதுவே வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் அவமானத்துல சூசைட் பண்ணி செத்துருப்பாங்க. டேய், இவ்ளோ பேசிக்கிட்டு இருக்கோம், உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொன்னே கிடையாதா? எதுக்குடா எங்க உயிரை வாங்குற? ஏய் தபார், நாங்க இன்னும் பொறுமையா இருக்கோம்னா அது என் அக்காக்காக மட்டும்தான். எங்க அக்கா மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், உனக்கு என்ன? அவ்வளவுதானே? எல்லாரும் பேசிட்டீங்கல்ல? என்ன வெளியே போ வெளியே போன்னு சொல்றீங்களே? நான் ஏன் இப்ப இங்க வந்தேன்னு யாராவது ஒருத்தராவது கேட்டீங்களா? நீங்க கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குலாம் அது தேவையில்லாத விஷயம். இருந்தாலும் சொல்ல வேண்டியது ஏன் கடமை. கோர்ட்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? உங்க பொண்ணு உங்ககிட்ட சொல்லலையா? அச்சச்சோ, அவளால எப்படி சொல்ல முடியும்? அயலிமா, நீ தானே கோர்ட்டுக்கு வந்த, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் நீயே சொல்ல. ஜட்ஜ் அடுத்த ஹியரிங்க 6 மாசத்துக்கு அப்புறம் தள்ளி வச்சிட்டாங்க. அயலிமா, முக்கியமான விஷயத்த சொல்லாம விட்டிய, அதையும் சொல்ல. 6 மாசமும் அண்ணனும் அண்ணியும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. கேட்டுச்சா? எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுதா? 6 மாசம் எங்க 2 பேரையும் ஒன்னா, அதாவது ஒன்னா சேர்ந்து வாழணும்னு கோர்ட் ஆர்டர்.